எரிசக்தி தேவை அசுர வேகத்தில் அதிகரித்து வருகிறது. உயர்ந்து வரும் எரிசக்தி தேவையை சமாளிக்க மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் தெரியவந்ததுதான் ஷேல் கேஸ் எனப்படும் பாறை எரிவாயு. இது குறித்த விரிவான விவரங்களை முன்னதாக பார்க்கலாம். நிலமட்டத்திலிருந்து 2 முதல் 3 கிலோமீட்டர் ஆழத்தில் படிம வடிவில் உள்ள ஒரு வகை பாறைகள் ஷேல் பாறைகள் என்று அழைக்கப்படுகின்றன. அடுக்கடுக்காக உள்ள இப்பாறைகளின் உள்பகுதியில் உள்ள எரிவாயுவே ஷேல் எரிவாயு என்று அழைக்கப்படுகிறது. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் பூமியில் இருந்து பின்னர் மக்கிய விலங்கினங்கள், மரங்கள் உள்ளிட்டவை காலப்போக்கில் வேதிமாற்றம் அடைந்து பாறை இடுக்குகளில் எரிவாயுவாக தங்குகின்றன. இந்த எரிவாயுவை எடுப்பது மிகவும் கடினமான ஒன்றாக இருந்த நிலையில் தற்போது நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் இதை எடுப்பது எளிதாகியுள்ளது. பூமிக்கு அடியில் 7000 அடி முதல் 15000 அடி வரை செங்குத்தாக ஆழ்குழாய் துளை ஏற்படுத்தப்பட்டு அதற்கு கீழே பக்கவாட்டில் நாலாபுரமும் குழாய்கள் செலுத்தப்படும். இந்த குழாய்களில் வெடிபொருட்களும் செலுத்தப்பட்டு பாறைகளில் விரிசல் ஏற்படுத்தப்படுகிறது. இதன் பின்னர் குழாய் வழியே தண்ணீரும் வேதிப்பொருட்களும் உயர் அழுத்தத்தில் செலுத்தப்பட்டு பாறைகளை முழுமையாக உடைத்து எரிவாயு வெளியே எடுக்கப்படுகிறது. இது நீராற்றல் முறிப்பு, அதாவது ஃப்ராக்கிங் முறை எனப்படுகிறது. பாறைகளுக்குள் மறைந்துள்ள இந்த எரிவாயு 1800ஆம் ஆண்டுகளிலேயே கண்டறியப்பட்டாலும் 1970ஆம் ஆண்டுகளில்தான் வணிக ரீதியில் எடுக்கப்பட்டது. சீனாவில் இவ்வகை எரிவாயு அதிகம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டாலும் இந்த எரிவாயுவை எடுப்பதில் அமெரிக்காதான் தற்போது முன்னணியில் உள்ளது. ஷேல் எரிவாயுவை அதிக அளவில் எடுப்பதன் மூலம் 2020ஆம் ஆண்டில் அமெரிக்கா தனது எரிசக்தி தேவை முழுவதையும் தாமே நிறைவு செய்யும் நிலை உருவாகும் என்று கூறப்படுகிறது. இதை பின்பற்றியே ஷேல் எரிவாயு உற்பத்தியில் களமிறங்க இந்தியா முடிவு செய்துள்ளது. புதிய தலைமுறைக்காக சேஷகிரி.